அந்த பையன் சொல்றான், குளத்தூரோட மொத்த டிப்போவும் இந்த இங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வண்டி இப்படி வருது, பக்கத்தில் பஸ் போகுது, இங்கேருந்து ஜன்னல்லேருந்து கை காட்டுறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸுக்கும் தலைவரோட வேனுக்கும் இடையில மக்கள் நிற்கிறாங்க. புரியுது? பேரிகார்டு கூட இல்லை, இந்த டிவைடர் கூட இல்லை. எவ்வளோ பஸ்ஸு, அவ்வளோ மக்கள். அதாவது சிஎம் அங்கே வந்து 11 மணிக்கு போறாருன்னா 9 மணிக்கு எல்லா பஸ்ஸையும் கட் பண்ணிடுவாங்க. அது மக்களே சொல்றாங்க, அதை பார்த்துருவோமே. எங்களுக்கு உள்ள மூச்சு திணறுது. ஜனா வந்து சொல்ற ஒரு போலீஸ்காரங்க கிட்ட அப்ப கூட அவங்க அதை வழி பண்ணி தரமாட்டேன்றாங்க. அப்ப என்னதுக்கு எங்க பாதுகாப்பு அவங்க போலீஸ் இது எதுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு? அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வர்றாருன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ல வந்து எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேங்க. நான் வீட்டுக்கு இங்க இருந்து பக்கத்துல ஒரு 2 மீட்டர் கூட இருக்காது. நான் போயிட்டு நான் போறேங்க அப்படின்னு. ஆனா வந்து என்ன சொன்னாங்க, போகவே கூடாதுன்னாங்க. நான் சுத்திட்டு இங்க இருந்து அப்படி போயிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. ஆனா இப்போ டிவிகே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருந்து எல்லா பஸ்ஸும் எந்த சைட்ல இருந்து வர முடியுமோ பஸ் காலியா போகுதுங்க. பஸ் காலியா போகுது.